நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி, ராகவ், அனு இவங்க 3 பேருமே ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பேங்க்ல போயிட்டு பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு சிவராமன், அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் அபியோட அத்தை இவங்க எல்லாமே ஒரு ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோவ ரவுடிங்க பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஆட்டோவ முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பணம் இருக்கிற பேக்க பார்த்து புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம ராகவும் வந்துடுறாப்ல. ராகவ் வந்ததுக்கு அப்புறம் தனி ஒரு ஆளா அந்த 3 ரவுடிங்களும் போட்டு பொல பொலன்னு பொளக்குறாப்ல. அதுக்குள்ள அபி இருந்துகிட்டு நேரம் ஆகுது. நீங்க நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிடுங்க. நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அனுவும் சேர்ந்து அப்பா அம்மாவ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போயிட்டாங்க. இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அபி அதுல இருக்கிற ஒருத்தவனோட கண்ணை பாத்துடுறாங்க. அந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இடிச்சு தள்ளிவிட்டு அந்த ரவுடிங்க ஆட்டோ எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால அந்த ரவுடிங்கள பிடிக்க முடியல. ஏன்னா சண்டை போடுறப்பயும் முகமூடி போட்டுக்கிட்டு தான் அவங்க சண்டை போட்டிருக்கிறாங்க. இங்க நல்லபடியா ரெஜிஸ்ட்ரேஷனும் நடந்து முடிஞ்சிடுது. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அபி நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அதுல பார்த்தவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல என்னைய கடத்தினவன் கண்ணு மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு அபி சொல்றாங்க. அப்ப பணத்துக்காக தான் அபியும் உன்னைய கடத்தி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க முரளி இப்ப பணத்துக்கு என்ன செய்யறது, அந்த ரவுடிங்க குடுக்கிற பணத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு கடைசியா அஞ்சலியோட நகைய திருடுறதுக்கு பிளான் பண்றாங்க. அதன் பிரகாரம் அஞ்சலியோட நகையெல்லாம் எடுத்துட்டு போய் வித்து 20 லட்சம் ரூபாவை அந்த ரவுடி கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கங்க, இப்பொழுதைக்கு இதை அரேஞ்ச் பண்றதுக்கே என்னால முடியல அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாப்ல. இப்ப அஞ்சலிக்கு நகை தேடும் போது அங்க இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஏதோ பிளான பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.